கார்த்திகைக்கு எத்தனை விளக்குகள் ஏற்றலாம்? விளக்கேற்றுவதால் என்னென்ன பலன் கிடைக்கும்? இதோ தெரிந்து கொள்வோம். திருக்கார்த்திகைக்கு விளக்கேற்றும் போது சில வழிமுறைகளை பின்பற்றினால் சகல ஐஸ்வர்யங்களும் வீடு தேடி வரும். திருக்கார்த்திகை அன்று திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றியவுடன் அனைத்து வீடுகளிலும் விளக்கேற்றுவது வழக்கம். அவ்வாறு திருக்கார்த்திகை அன்று வீடுகளில் எத்தனை தீபம் ஏற்றலாம், எத்தனை தீபம் ஏற்றுவதால் என்னென்ன நன்மை கிடைக்கும் என்பதை பார்க்கலாமா? திருக்கார்த்திகைக்கு விளக்கு ஏற்றுகையில் பெரும்பாலானோர் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வாசல் வரை வைப்பார்கள். அவ்வாறு செய்யாமல் அன்று வாசலிலிருந்து விளக்கேற்றி பின்னர் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை விளக்கு ஏற்ற நல்ல நேரமாகும். முதலில் வீட்டு வாசலில் கோலமிட்டு அதில் 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். வீட்டு முற்றத்தில் 4 விளக்குகள் ஏற்ற வேண்டும். திண்ணையில் 4 விளக்குகள், மாடக்குழியில் 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். நிலைப்படிக்கு 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். நடையில் 2 விளக்கும், சமையல் கூடத்தில் 1 விளக்கும், வீட்டின் பின்புறத்தில் 4 விளக்கும், சாமி படத்திற்கு கீழே 2ம், வெளியே யமதீபம் 1ம் என மொத்தம் 27 விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும். 27 விளக்குகள் என்பது 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது. 27 விளக்கு ஏற்றுபவர்களுக்கு அனைத்து சௌகரியங்களும் கிட்டும் என்று கூறப்படுகிறது.